வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம சேனல்ல பேச போற படம் 99/66. இந்த படம் ஒரு ஹாரர் த்ரில்லர். இதை இயக்கி தயாரித்தவர் எம்.எஸ். மூர்த்தி. சிறப்பு என்னன்னா, கதை, வசனம், பாடல்கள் எல்லாம் அவரே செய்திருக்கிறார். இந்த படத்தில் நடித்திருப்பவர்கள் ரச்சிதா மகாலட்சுமி, சபரி, ரோஹிந்த், ஸ்வேதா, கே.ஆர். விஜயா, பவன் கிருஷ்ணா போன்றோர். கதை சென்னையில் இருக்கும் ஒரு 99 வீடுகள் கொண்ட அபார்ட்மெண்ட்ல ஆரம்பமாகிறது. ஒரு இளம் ஜோடி, சங்கீதா மற்றும் அவள் கணவர், ஒரு புதிய ஃபிளாட்டுக்கு குடிமாற்றம் செய்கிறார்கள். ஆனா அவர்கள் முதல் இரவு தங்கும்போதே அந்த வீட்டில் அமானுஷ்ய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. விசித்திரமான சத்தங்கள், தெரியாத ஷேடோ, மெல்ல மெல்ல அதிகரிக்கும் பயம். இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பின்னால் என்ன மர்மம்? அந்த வீட்டில் உண்மையிலேயே பேய் இருக்கிறதா அல்லது இதுக்கு பின்னால் வேற ஏதாவது ட்விஸ்ட் இருக்கிறதா? இதுதான் இந்த படத்தின் பேசிக் பிளாட். இந்த படத்தில் முதலில் பேச வேண்டியது ரச்சிதா மகாலட்சுமி பர்ஃபார்மன்ஸ். பயம், டென்ஷன், கன்ஃபியூஷன் போன்ற இமோஷன்ஸை அவர் நல்லா போர்ட்ரே பண்ணியிருக்கிறார். குறிப்பாக சில சீன்ஸ்ல அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் கன்வின்சிங்கா இருந்தது. முன்னாடி வந்த ஃபயர் படத்தோட கம்பேர் பண்ணும்போது இங்க அவருடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனது போல ஃபீல் ஆகுது. மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் சபரி, ரோஹிந்த், ஸ்வேதா அவர்களும் தங்களுக்கு கிடைத்த ஸ்பேஸ்ல டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தின் மெயின் ஸ்ட்ரெங்த் என்னன்னா அப்பார்ட்மெண்ட் செட்டிங். ஒரு கன்ஃபைன்டு ஸ்பேஸ்ல ஹாரர் கிரியேட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. லைட்டிங், காரிடார் ஷாட்ஸ், டார்க் ரூம்ஸ் இவை சில சீன்ஸ்ல நல்ல டென்ஷன் பில்ட் பண்ணுது. சில இடங்கள்ல ஜம்ப் ஸ்கேர்ஸ் நன்றாக வேலை செய்கிறது. தியேட்டர்ல பெரிய சவுண்ட் சிஸ்டம்ல பார்த்தா இந்த சீன்ஸ் இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். இந்த படத்தின் பேக்ரவுண்ட் மியூசிக் மற்றும் சவுண்ட் டிசைன் ஹாரர் அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறது. சில சீன்ஸ்ல அது ஒர்க் ஆகுது. ஆனா சில இடங்கள்ல லவுட் சவுண்ட் வைத்து பயமுறுத்த முயற்சி பண்ணுகிற ஃபீல் வருகிறது. சாங்ஸ் பற்றி சொன்னா கதைக்கு சப்போர்ட் பண்ணும் அளவுக்கு இருக்கிறது. ஆனா பெரிய மெமரபிள் சாங்ஸ் கிடையாது. நெகட்டிவ்ஸ். இப்போ இந்த படத்தின் சில டிராபேக்ஸ் பற்றி பார்ப்போம். முதலாவது, ஸ்டோரி ஒரிஜினாலிட்டி. இந்த கான்செப்ட் ரொம்ப புதுசா இல்ல. நம்ம பல ஹாரர் படங்கள்ல பார்த்த மாதிரி புது வீடு பிளஸ் கோஸ்ட் பிளஸ் பாஸ்ட் கனெக்ஷன் இப்படி ஃபெமிலியர் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கிறது. இரண்டாவது, ட்விஸ்ட்ஸ். சில ஆடியன்ஸுக்கு அது பிரெடிக்டபிளாக இருக்கலாம், பெரிய ஷாக் ஃபேக்டர் இல்ல. மூன்றாவது, செகண்ட் ஹாஃப் பேசிங். படத்தின் இரண்டாவது பாதி கொஞ்சம் ஸ்லோ ஆகிறது. சில சீன்ஸ் ட்ரிம் பண்ணியிருந்தா இன்னும் டைட்டா இருந்திருக்கும். ஓவராலா பார்த்தா 99/66 ஒரு டீசென்ட் வீக்கெண்ட் ஹாரர் மூவி. நல்ல அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ண முயற்சி இருக்கு. ரச்சிதா மகாலட்சுமி பர்ஃபார்மன்ஸ் படத்துக்கு பிளஸ். ஆனா ஸ்டோரியில பெரிய புதுமை இல்லாததும் மற்றும் செகண்ட் ஹாஃப் பேசிங்கும் படத்தை கொஞ்சம் வீக் ஆக்குது. நீங்கள் ஒரு சிம்பிள் ஹாரர் டைம் பாஸ் மூவி பார்க்க நினைச்சா இந்த படம் ஓகே வாட்ச். ரேட்டிங். என்னுடைய ரேட்டிங் சொல்லணும்னா 10க்கு 6/6.5 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படம் நீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த படம் பயமா இருந்ததா இல்ல சுமாரா ஃபீல் ஆனதா? உங்களுடைய ஒப்பீனியனை கீழே காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.